ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருவேப்பிலை பொடி. ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பெரிய கடாயாக வச்சுருங்க. அப்போ தான் நம்ம பருப்பெல்லாம் வறுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். 2 டம்ளர் உளுந்து, ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் துவரம் பருப்பு, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, முப்பது பீஸ் காஞ்ச மிளகாய், ரெண்டு ஸ்பூன் எள்ளு, வெள்ளை எள்ளு, ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம அதை வறுத்துக்கிட்டே இருக்கணும். கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப நல்லது. தலைமுடி நல்லா வளரும், சீக்கிரம் நிறைக்காது. பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 30 நிமிஷம் இது நல்லா ஆறணும். அப்போதான் நம்ம அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பருப்பு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ நம்ம நல்லா கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அவ்வளோதான், கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த பொடி 5 நிமிஷம் ஆறணும். ஆறின பிறகு நம்ம பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இட்லி தோசைக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். 1 ஸ்பூன் பொடியை போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. 2 பூண்டு தட்டி போட்டுட்டு சாப்பிடுங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.